ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த கேடிஎம் தரப்புலேருந்து வரக்கூடிய இந்த பைக் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பைக் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பைக்காக இருந்தாலும் ஸ்கூட்டியாக இருந்தாலும் ஒரு எக்ஸலாக இருந்தாலுமே சரி தான், நமக்கு இந்த ஸ்டாண்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க அல்லது வந்துட்டு லாங் ட்ராவல் பண்ணுறவங்க அல்லது ட்ராவல் பண்ணி அதை வீடியோ எடுத்து போடுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபோனை கையில் பிடிச்சிட்டே நம்ம வந்துட்டு ஒரு ஹேண்டில் நம்ம வந்துட்டு பைக் வந்து ரன் பண்ண முடியாது. போலீஸ் பார்த்தாலுமே அது வந்துட்டு சேஃப்டியாக நீங்கள் வந்து போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைன் போடுவாங்க. இந்த பைக் ஸ்டாண்டை நீங்கள் வந்துட்டு கண்ணாடியில் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி இருக்கக்கூடிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் கண்ணாடியுமே சேர்த்து வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், ஃபிட்டிங் வந்து போட்டுக்கலாம். நம்ம 400 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஏன் 400 ரூபாய் கொடுக்குறோம், 250 ரூபாயெலாம் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது நம்ம வந்து கொடுக்குறது பிராண்டோட கொடுக்குறோம், பிராண்டிங்கோட கொடுக்குறோம். 400 ரூபா தான் வரும். உங்களுக்கு அந்த சில பேர் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு அந்த ஃபிட்டிங் போகக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு மெட்டலில் இருக்கும். மேலே உங்களுக்கு இந்த கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். மேலே அந்த கனெக்டர், நடுவில் அந்த ஆங்கிள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கடைசி பாயிண்ட்டு வச்சு அழுத்தினாலே போதும். அந்த மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும், மெட்டல் உங்களுக்கு ரேட்டு கூட தான் வரும். ஃபிட்டிங் போட்டு பார்த்தாச்சு, நல்லா வந்து பெஸ்ட்டாக இருக்குது. மொபைல் வந்து ஷேக் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. கிடையாது, ஏன்னா வெயிட்டோடு இருக்கிறப்ப ஷேக் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கேட்பீங்க, என்னோடய ஃபோன் வந்து பற்ற மாட்டுது அப்படின்னு. பின்னாடி இருக்கக்கூடிய பேக் கவரை வந்து எடுத்துகிட்டு வெறும் ஃபோனை வச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கேயாவது வழி தெரியாமல் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கிட்டு போகலாம். பட் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுள் மேப்பில் வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் அவட்டுக்கும் வழி காட்டும், நீங்கள் அவட்டும் போயிட்டே இருக்கலாம். பட் கூகுள் மேப்பை பார்த்து போனாலுமே அப்பப்போ எங்கேயே நிறுத்தி ஏதோ ஒரு கடையில் நீங்கள் வழி கேட்டுட்டு போகிறது நல்லது தான். நல்லா இருக்குது. அந்த அடிப்பகுதி உங்களுக்கு பஞ்சில் கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.